இந்த டைம்ல அவதூறுகள் உங்களுக்கு எதிராக நிறைய அவதூறுகள் பரப்பப்பட்டு கொண்டு இருக்குது எவ்ரிடே. அதனால நீங்க வந்து ஆன்லைன் சேஃப்டி ஆக்டுக்கு கீழே இப்ப வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அதுல எத்தனை நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கீங்க? கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன? உண்மையிலே லலிமா, உங்களுக்கு தெரியும், நான் ஏதாவது சொன்னால் ஒரு சட்டத்தரணி என்றதின் அடிப்படையில் தான் உங்களோட இந்த நேர்காணலுக்கு வந்தனால் உங்களுக்கே தெரியும் இந்த நாட்டிலே சட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு வழக்கு போடுறதாக இருந்தால், இப்போ நான் உங்களுக்கு எதிராக வழக்கு போடுறதாக இருந்தால் உங்களுடைய ஜுரிஸ்டிக்ஷன் எங்கே இருக்கோ அங்கே தான் வழக்கு போடலாம். பிரதானமாக நான் வழக்கு தாக்கல் செய்தது ஐபிசி தமிழ், ஜேவிபி நியூஸ், லங்காஸ்ரீ, தமிழ்வின், அதோட சம்பந்தப்பட்ட நெட்வொர்க்ஸ். பல மக்களுக்கு தெரியாது. இவை அனைத்தும் ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமானது, அவங்களுக்கு சொந்தமான ஒரு நிறைய சேனல் இருக்கின்றது. அப்போ மக்கள் நினைப்பார்கள் அதே அப்போ இந்த தமிழ்வின்லையும் சாணக்கியனை பற்றி இப்படியா வந்திருக்கு, லங்காஸ்ரீலையும் வந்திருக்கு, ஐபிசிலையும் வந்திருக்கு, ஜேவி வந்திருக்கு, எல்லா செய்தியிலையும் வருது சாணக்கியனுக்கு எதிராக இவர் சரியான மோசமானவர் போல தான் தெரியுதுன்றது ஒரு மக்கள் பாமர மக்களுக்கு டெலிமா தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விடையும் பாமர மக்களுக்கு தெரியாது. அந்த ஐபிசி தமிழ் அவங்களுடைய அந்த 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 நிறுவனத்துடைய தலைமைச் செயலகம், அவங்களுடைய அலுவலகம் கொழும்பு பென்னன்லே தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கொழும்பு பென்னன்லே பதிவு செய்யப்பட்டன்னு சொன்னால் அந்த நீதிமன்றத்துக்குரிய அந்த ஜூரிஸ்டிக்ஷன் கொழும்பு கொழும்பு ஃபோர்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வரும். அதனால தான் அந்த வழக்கு நான் கொழும்புலே போட வேண்டியதாக வந்தது. இது முதல் அதிலே உள்வாங்கப்பட்டவர்கள் ஐபிசியினுடைய சேர்மன், டிரெக்டர்ஸ். நான் கூடுதலான விஷயம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கும் பொழுது பேச முடியாது. ஆனால் சேர்மன், போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ், மேனேஜர், அதே நேரத்திலே சிலருக்கு வழக்கு போடப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் அவதூறு பரப்புறதுன்றது ரெண்டு வகையாக செய்யலாம். இப்போ நீங்கள் அதில் சில காணொலிகளை நான் உங்களுக்கு பிறகு அனுப்பி விடுறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உதாரணமாக சொல்லுவோம், சாணக்கியன் அவர்கள் 400 மில்லியன் ரூபா ரணில் விக்ரமசிங்கிடம் வாங்கி அதிலே ஒரு மைதானம் செய்வதாக சொல்லி அதிலே காசு கொள்ளையடிச்சிருக்கிறேன். ரெண்டு, அது ஒரு விமர்சனம் இல்லை, அது ஒரு நேரடியாக என்னுடைய நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையான ஒரு செய்தி. அப்போ இதிலே ஏன் ஐபிசிக்கு எதிராக போட வேண்டியதாக வந்ததுன்னு சொன்னால், அதிலே நேர்காணல் என்ற பேரிலே ஒரு ஊடகவியலாளர் புரட்சியாக இது ஒன்று இல்லை. நான் ஒரு உதாரணமாக இதை சொல்கிறேன். ஒரு நேர்காணல் என்ற பேரிலே ஒருவரை அழைத்து அவரை வைத்து எண்ணெய் பெட்டி பொய்யான கருத்துக்களை சொல்லுவது. சாணக்கியன் இப்படி காணி போட்டோம், இதில் இத்தனை வீதம் கமிஷன் வாங்கணும்னு சொல்லி சொன்னால், இதிலே வழக்கு போடுறதுக்கு சிலர் கேட்கலாம், ஏன் நீங்கள் டெஃபமேஷன் போடல, அதாவது சிவில் டெஃபமேஷன் போட்டுருக்கலாம் தானே என்று கேட்கலாம். மினிமம் 3 years எடுக்கும் அந்த வழக்கு விசாரணை கெடுப்படுறதுக்கு. அது வழக்கு முடிவதற்கு சில 10-15 ஆண்டுகள் போகும். அந்த 10-15 ஆண்டுகள் போகும் வரைக்கும் அவர் சொன்ன அந்த கருத்து உண்மை என்ற நிலைப்பாட்டிலே தான் இருக்கும். ஆனால் இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்டின் ஊடாக இதிலே வடிவாக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட்ன்றது கொண்டு வரப்பட்ட பொழுது டலிமா இதை கடுமையாக எதிர்த்தவர்கள் நாங்கள். இன்றும் இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்டிலே இருக்கிறதை நாங்கள் எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம்.